ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பாப்பாவுக்கு ஊசி போடலான்னு போனோம். ஆனால் பாப்பாவுக்கு ஊசி போட முடியல. ஏன்னா அவளோட வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. வேண்டாம், அவளால் ஊசி போட்டால் அந்த ஊசி போடுற அந்த மருந்து தாங்குகிற சக்தி கூட அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வெயிட் ஏறின பின்னாடி ஊசி போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9 மாதம் ஊசி தான் போட போனேன். ஆனால் அவங்க அதுக்கு அவள் வெயிட் இல்லை, தாங்குகிற அளவுக்கும் அவளுக்கு சக்தி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சரி, நாங்களும் வந்துட்டோம். அவளை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் அப்படியே பெருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாட்டு கொட்டாயில் பாருங்கள் சாணி, புல் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் நான் மாடு கூட கட்டல ஃப்ரெண்ட்ஸ். பாரு, கண்ணுக்குட்டி இந்நேரம் ஆகிட்டு கூட கூணு கொட்டாயிலே இருக்குது. சரி, இதெல்லாம் கட்டலாமல் சரி பாப்பாவுக்கு போய் ஊசி போட்டுட்டு வந்துடலாம். ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போகணும், ஊசி போட்டுட்டு வர முடியாது அப்படின்னு கிட்டே இருக்கும் போதே போய் ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் ஊசி பாப்பாவுக்கு போட முடியல. சரி, அதனால் ரிட்டன் திரும்பி வந்துட்டேன். சரி மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கட்டுறேன். இன்னும் கண்ணுக்குட்டி இங்கேயே இருக்குது. அது மாடு அங்கே கட்டிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்குட்டியை மட்டும் இங்கே விட்டுருக்கேன். இந்நேரம் ஆகிட்டோம். பாருங்கள், மாடெல்லாம் ரொம்ப டொக்குன்னு இருக்குது. வீட்டில் யாரும் இல்லை. அதனால் நான் பாப்பாவை தூக்கிட்டே ரயில் ரோடு பாதியாக தான் நடந்து போனேன். நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னால்கிட்ட போய் உச்சிக்கோப்பு போய் உச்சி நீயே சாப்பிடு. அது உறிஞ்சிக்கோ சீக்கிரமா. அப்படியே ஊற்றுட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த கண்ணுக்குட்டியை கட்டிடலாம். காலையிலேருந்து பட்னியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாப்பாலாம் சரி தூக்கிட்டு போனேன். ஊசி போட்டுடலான்னு தான் போனேன். ஆனால் அவளுக்கு வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஊசியும் போட முடியல. சரி, ரிட்டன் வந்துட்டு இன்னும் கோழி கூண்டை கூட பெருக்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோழி கூண்டு எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப கலேஜாக இருக்குது. சரி, பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மாட்டை வேற பார்க்கல. மாடுங்க பாருங்கள், எல்லாம் நின்றுட்டு என்னை பார்த்துட்டு இருக்குங்க, பாவம்.